நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பாங்க. அது நிறைய நேரங்களில் சந்தோஷமானதாக இருக்கும், கவலைகள் நிறைந்ததாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு அவங்க விட்டு வந்து பாவத்தை திரும்பி பார்க்குறதா இருக்கும். நீங்கள் எது திரும்பி பார்க்கலாம், எதை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. நீங்கள் கடந்து வந்த நீங்கள் பாவத்தை விட்டு வந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. அதை அதை திரும்பி பார்ப்போம். நானும் இனிமேல் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டேன். இருந்தாலும் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷன், நம்ம யார் கூடலாம் இருந்தோமோ, யார் கூடலாம் இந்த பாவத்துக்குள்ளே ஈடுபட்டிருந்தோமோ அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் விழுந்துருவீங்க. அதனால் வாழ்க்கையில் அந்த நீங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதீங்க. லோத்தின் மனைவி சோதோமை விட்டு காப்பாற்றப்பட்டு வெளியே கூட்டு போகும்போது அவங்க எச்சரிக்கப்பட்டு தான் கூட்டு போனாங்க. திருப்பியும் சோதோமை கர்த்தர் அழிக்க போகிறார், அதனால் அதை திரும்பி பார்க்காம ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லோத்துடைய குடும்பத்தாரை தேவதூதன் கூட்டி கொண்டு வெளியே ஓடுவார். அப்போ இந்த லோத்துடைய மனைவி போகும்போது அந்த பாவம் நிறைந்த அந்த சோதோமை திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிடுவாங்க. அவங்க கர்த்தர் அவங்களுக்கு முன்னால் வைத்திருந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியாமல் அந்த இடத்துல அவங்க உப்பு தூணாக மாறிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுதான். நம்ம கடந்து வந்து பாவ வாழ்க்கையை திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துக்குள்ளால மறுபடியும் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் விட்டு வந்த பாவத்தை, இல்லைன்னா உங்களை பாவம் செய்து தூண்டி கொண்டிருந்த, உங்களோடு இணைந்து பாவம் செஞ்சு கொண்டிருந்த அந்த மனிதர்களை திரும்பி பார்க்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் திரும்பி போகாதீங்க. அவர்களோடு உள்ள உறவில் திரும்பவும் நீங்கள் போகாதீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். என்றைக்குமே நீ பின்னால்